சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி காலேஜ் போறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா போஸ் அந்த வழியா பைக்கில் போகவும் இவன் யாரு, போஸ் மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்க்குறாங்க. பார்த்தா போஸே தான். இவன் என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்கான், இவன் ஊரை விட்டு போயிட்டதா ஈஸ்வரி அத்தை சொன்னாங்க. ஆனா இவன் இங்க தான் இருக்கானா, இதை என்னன்னு விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி போனை எடுக்கவும், என்ன அத்தை போஸ் இங்க தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், போஸை இவன் எங்க வச்சு பார்த்தான்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இல்லையே தமிழ் அவன் இங்க இல்லையே வெளியூர்லலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சும்மா நடிக்காதீங்க அத்தை, போஸை நான் இப்பந்தான் பார்த்தேன். போஸ் எதுக்கு மறுபடியும் ஊருக்குள்ள வந்தான், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், போஸ் இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஊருக்குள்ள நான் அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே போலீஸில் போய் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இத்தனை சொல்லியும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்போ ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஐயோ தமிழ் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாத தமிழ், அவன் ஊருக்கு வந்த விஷயமே எனக்கு தெரியாது. அவன் ஊருக்குள்ளே வந்த விஷயம் நீ சொல்லி தான் எனக்கே தெரியும். நான் இப்போ உடனே அவனுக்கு ஃபோன் போடுறேன், அவனை வெளியூரை பார்க்க போக சொல்கிறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் நான் ஒத்த பிள்ளையே பெற்று வச்சிருக்கேன், அவனும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெளியூர் பக்கமாகவே சுற்றிக்கிட்டு இருப்பான், அவனும் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லி வாழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்கே பாருங்கத்த எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்கள் பிள்ளைனால ராஜாங்க மாமா உசுருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம். கார் ஏற்றி மாமாவை கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் வச்சும் ராஜாங்க மாமாவை கொல்ல பார்த்ததும் உங்கள் பிள்ளை தான். இப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஊருக்குள்ளே எப்படி உங்கள் பிள்ளை இவ்வளவு தைரியமாக திரியலாம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் பிள்ளை இனிமேல் என் கண்ணில் படவே கூடாது. அவனை நான் இந்த ஊருக்குள்ளே திரும்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்கள் பிள்ளை பண்ணின விஷயம் எல்லாத்தையும் போலீஸுக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோனில் ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ் ஈஸ்வரி கிட்ட பேசுகிறத எல்லாத்தையும் கருப்பு கேட்டுடுறாரு. அட பாவி போஸு, மாமாவை கொல்ல பார்த்தது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, எப்படியாவது சேதுக்கிட்ட போஸை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேதுவை போய் பார்த்து, மாப்பிள்ள உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இந்த மாப்பிள்ள மாமான்ற உறவெல்லாம் எப்பயே அத்து போச்சு, என்கிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், மாப்பிள்ள நான் சொல்ல வந்தது ராஜாங்க மாமாவோட உசுரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், என்னது அப்பாவை பற்றியா, அப்பாவை பற்றி என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாமாவை கார் ஏற்றி கொல்ல பார்த்தது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், யாரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்போட சட்டையை பிடிச்சி சேது கேட்கவும், வேற யாரும் இல்லை மாப்பிள்ள, எல்லாம் அந்த போசு பையன்தான். அதோட மாமா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அப்பவும் கூட அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த போஸ் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். அப்போ தமிழ் தான் எல்லாத்தையும் தடுத்து மாமா உசுரை காப்பாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், நீ கார் ஏற்றி கொல்ல பார்த்தான்னு சொன்னதை கூட நான் நம்புகிறேன், ஆனால் ஆஸ்பத்திரியில் வச்சு அப்படின்னு சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். அது எப்படி, ஆஸ்பத்திரியில் தான் அவ்வளவு போலீஸ் இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாப்பிள்ள நான் சொல்கிறது உண்மைதான் மாப்பிள்ள, நான் சொல்கிறத நீ நம்பலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ, அங்கே எப்படியும் சிசிடிவி கேமராலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை நீ செக் பண்ணி பாரு. நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே தமிழ் உங்கள் சின்னம்மா ஈஸ்வரி கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாப்புல, அதை நான் கேட்டுட்டேன். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் போசு பையலை ஊர் பக்கமே வர விடாத அளவுக்கு உங்கள் சின்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவன் ஊருக்குள்ளே வந்திருக்கான் போல, அவனை தமிழ் பார்த்துருக்கு. உடனே உங்கள் சின்னம்மாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த எல்லாத்தையும் தமிழ் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்துச்சு மாப்பிள்ள, இதுதான் உண்மை.
இங்க பாரு மாப்பிள, தமிழ் எவ்வளவு பெரிய உதவி பண்ணி இருக்கு, மாமாவோட உசிரியே காப்பாத்தி இருக்கு. அந்த பிள்ளை மேல போய் நீ இப்படி தப்பு தப்பா யாரோ என்னவோ சொன்னாங்க, வீடியோ காமிச்சாங்கன்னு சொல்லி இப்படி சந்தேகப்படுறியே மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு அந்த போஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஃபுல் மப்ல போஸை தேடிக்கிட்டு இருக்காரு. எங்க தேடியும் சேது கையில போஸு சிக்கல. இவன் எங்க இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா நேரா ஈஸ்வரிய பார்க்க வராரு. சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தவும், என்ன சேது, என்னப்பா ஏன் இப்படி படபடப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், எங்க சின்னம்மா போஸு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், எதுக்கு சேது நீ அவனை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சும்மா நடிக்காதீங்க சின்னம்மா, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு இம்புட்டு நாளா இந்த வீட்டு சோத்தையும் உப்பையும் தின்னுட்டு எங்க அப்பாவே கொல்ல பார்த்துருக்கான் உங்க பிள்ளை. அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா ஃபுல் போதையில ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஐயோ சேது உன் காலில் விழுந்து கேட்குறேன்யா, ஏதோ புத்தி கெட்டி போய் இப்படி பண்ணிட்டான்யா, அவனை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சேது காலை பிடிச்சி கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுக்கு போதையில எதுவுமே தெரியல. நீங்கள் விடுங்க, அவனுக்கு என் கையால் தான் இன்னைக்கு சாவு, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு.